2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 தீமோத்தேயு 3:16. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாக எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படியாக இந்த வேத வாக்கியங்கள் அருளப்பட்டது. கவனியங்கள், வேத வாக்கியங்கள் சாதாரணமானவைகள் அல்ல, மற்ற புஸ்தகங்களைப் போல அல்ல, மற்ற எழுத்துக்களைப் போல அல்ல. வேத வாக்கியங்கள் தேவ ஆவியினாலே அருளப்பட்டது. அப்படியானால் அதனுடைய அர்த்தம் என்ன? ஆண்டவர் அந்த வேத வாக்கியங்களுக்குள் தம்முடைய ஆவியை ஊதி வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். மனுஷர்களாகிய நம்மை ஆண்டவர் மண்ணினாலே படைத்தார். மண்ணாக இருந்தோம், பிரயோஜனமற்றவர்கள், ஒன்றுக்கும் உதவாதவர்கள், வெறும் மண். ஆனால் இந்த மண்ணுக்குள்ளே ஆண்டவர் தம்முடைய ஜீவ சுவாசத்தை ஊதின போது நாம் எல்லாரும் ஜீவ ஆத்துமாக்களாக மாறி படைப்பிலேயே சிறந்த படைப்பாக மாறினோம். அதே போலதான் தேவனுடைய வார்த்தையும் வெறும் எழுத்தல்ல, வெறும் மையல்ல, வெறும் பேப்பர் அல்ல. இதற்குள் எழுதப்பட்ட இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே, தேவ சுவாசம் இதற்குள்ளே இருக்கிறது. இந்த சுவாசம் இதற்குள்ளே இருப்பதினாலே, அதற்குள் ஜீவன் இருப்பதினாலே நடக்கிற சம்பவம் என்ன? உன்னை எந்த நற்கிரியைகளையும் செய்ய தகுதியாக்கும், உன்னை தேறினவனாக மாற்றும். நீ முதிர்ச்சி அடைந்த விசுவாசியாய் மாறுவாய். சும்மா வெறுமையாக அழுதுகிட்டு இருக்க விசுவாசியாய், அவங்க இதை பேசிட்டாங்க, இதை சொன்னாங்க, அதை செய்தாங்கன்னு அழுதுகிட்டு இருக்க மாட்டான். யார் என்ன சொன்னாலும் கர்த்தருக்கு தோத்திரம் என்று சொல்லி முதிர்ச்சி அடைந்த ஒரு விசுவாசியாய் மாறி விடுவாய். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, எந்த நற்கிரியையும் உன்னால் செய்ய முடியும். இந்த வேத வாக்கியம் உன்னை அப்படி தகுதி உள்ளவனாக மாற்றும். உன் சத்துருக்களையும் நீ நேசித்து, உன் சத்துருக்களையும் உனக்கு அவங்களுக்கு அள்ளி கொடுக்க, மன்னிப்பை கொடுக்க, அவங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்க, உன்னை முதிர்ச்சி உள்ள நற்கிரியை செய்கிற ஒரு மனுஷியாக இந்த தேவனுடைய வார்த்தை உன்னை மாற்றும். அதற்குள்ளே அவ்வளவு வல்லமை இருக்கிறது, அதற்குள்ள அவ்வளவு சக்தி இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த தேவனுடைய வார்த்தையின் மேலே முதல்ல சங்கீதம் 1:2 படி பிரியமாக இருக்கணும். அந்த வார்த்தையை இரவும் பகலும் நீ தியானம் பண்ணணும். அப்போ இலையுதிராது இருக்கிற மரத்தை போல நீ பசுமையாக இருப்பாய். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த வேத வாக்கியம் உன்னை பசுமையாக மாற்றும், கனி கொடுக்க வைக்கும். இந்த வேத வாக்கியம் உன்னை சகலவற்றையும் உனக்கு வாய்க்க பண்ணும். சங்கீதம் 119:18 வேதத்தில் உள்ள அதிசயங்களெல்லாம் காண வேண்டும். வேதத்தில் உள்ள அதிசயங்கள், வேதத்துக்குள்ள அதிசயம் இருக்குது. அது அற்புதமானது. அதை வாசிக்கும்போது அந்த அதிசயம் உனக்கு உண்டாகும். சங்கீதம் 119:92 இந்த வேதமே என்னுடைய மனமகிழ்ச்சியாக இருக்கிறது. வேதம் மனமகிழ்ச்சி. நீ துக்கத்தில் அழிந்து போகாதபடி இந்த வேதம் மனமகிழ்ச்சியாக இருக்கும். மனமகிழ்ச்சியாக இல்லாவிட்டால் நீ துக்கத்துக்குள்ளே போயிருப்பாய். இந்த வேத வசனம் உனக்கு மனமகிழ்ச்சி. இந்த வேத வசனத்துக்குள்ள மிகுந்த சமாதானம் இருக்குது. 165 வசனத்தை வாசிக்கும். 119, 165 இந்த வேத வசனத்தில் நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, இடரலே கிடையாது. மிகுந்த சமாதானம் வேத வசனத்துக்குள்ள. 142, 119 உன் வேதம் சத்தியம், அதில் விடுதலை இருக்கிறது. சத்தியம், உண்மை, அதில் சத்தியம் இருக்கிறபடினால உன்னை விடுதலையாக்கும். நீதிமொழிகள் 6:23 வேதம் உனக்கு வெளிச்சம் காட்டும். உனக்கு பாதை தெரியாமல் இருக்கும்போது, தேவ சித்தம் அறியாமல் இருக்கும்போது வெளிச்சத்தை காட்டுகிற வேத வசனத்தை காண முடியும். லூக்கா 16:17 வேத வசனம் அது ஒரு உறுப்பாகிலும் அழிந்து போகாது. இந்த வேத வசனத்தின் ஒரு வார்த்தை கூட அழிந்து போகாது. மற்ற எல்லாமே அழிந்து போகும். வானம் பூமியெல்லாம் ஒழிந்து போகும், ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒழியாது. எஸ்ரா 7:10 வாசிக்கும்போது, எஸ்ரா 7:10 வேதத்தை ஆவியானவர் உனக்கு உன் இருதயத்தை பக்குவப்படுத்துவார். கர்த்தருடைய வேதத்தை ஆராய உன் இருதயத்தை பக்குவப்படுத்துவார். இருதயத்தை பக்குவப்படுத்த வேத வசனங்கள் உனக்கு உதவி செய்யும். சங்கீதம் 19:7 நான் வாசிக்கும்போது வாசிக்கலாம். 19:7 கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. ஆத்துமாவை அது உயிர்ப்பிக்கும்.
கர்த்தருடைய சாட்சி சத்தியமும், அந்த சாட்சிகள் எல்லாம் உண்மை சத்தியம். பேதையை ஞானியும் ஆக்குகிறது. பேதை இந்த உலகத்தில் ஞானமற்ற நிலைமையில் இருந்தா உன்னை ஞானி ஆக்குகிறது இந்த வேத வசனம்தான். இந்த வேத வசனம் அவ்வளோ முக்கியம். கடைசியில் இந்த வேத வசனத்தை காத்துக்கொள்ளணும். இந்த வேத வசனத்தை காத்துக்கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வேதத்தை வாசித்தாலும் பாக்கியவான், அதை காத்துக்கொண்டா பாக்கியவான், அதை கை கொண்டா பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கைகளை உயர்த்தி இந்த வேத வசனம் என் வாழ்க்கையில் மனமகிழ்ச்சியாக இருக்கட்டும். எல்லா 2 கைகளை நல்லா உயர்த்தி, தூரத்தில் எல்லா இடங்களிலும் உள்ளவர்கள், கீழே கார்பார்க்கு மேலே இருக்கிறவங்க, 2வது மாடியில் இருக்கிறவங்க எல்லாம் கைகளை உயர்த்தி, இயேசுவே இந்த வேத வசனத்தில் நான் அதிசயத்தை பார்க்க என் கண்ணை திறக்கணும் ஐயா. வேதத்தில் எனக்கு பிரியத்தை தாங்க. நான் இலையுதிராது இருக்கிற பச்சையான மரமாக கனி கொடுக்கிறவனா மாறணும். வேத சத்திய ஆண்டவரே, வேத மனமகிழ்ச்சி ஆண்டவரே, வேத சமாதானப்பா, எனக்கு இந்த குறைவெல்லாம் மாற்றி எனக்கு ஒரு சமாதான வாழ்வை தர எனக்கு உதவி செய்யும். இந்த வேத வசனங்கள் எங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கணும். இந்த நாட்களில் கர்த்தர் அந்த கிருபைகளை தருகிறதுக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். 2வதாக வேத வசனத்தை அறிந்து கொள்ளணும். அறியாமல் போயிட்டா அநேக தப்பான காரியங்கள் நாம் செய்வோம். மத்தேயு 22:29 வாசியுங்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். 2 காரியத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஒன்று, வேத வசனத்தை அறிந்திருக்கணும். 2வது, நாம் தேவனுடைய வல்லமையையும் அறியணும். வேத வசனத்தை படித்தால் தேவனுடைய வல்லமையை நாம் அறிவோம், தேவனை நாம் அறிவோம். அநேகர் தப்பான எண்ணம் கொள்ளுகிறார்கள். இயேசுவை சோதிப்பதற்காக நிறைய பேர் வந்தார். சதுசேயர்கள் உயிர்த்தெழுதல் இல்லை என்று அவர்கள் நம்பினார்கள். அவர்கள் ஒரு கேள்வியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தை கேட்டார்கள். உயிர்த்தெழுதலில் அவங்க ஞானமாக வந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, ஆண்டவரே, பழைய ஏற்பாட்டு முறையின்படி ஒரு புருஷன் இறந்து போனால் அவனுடைய தம்பி அவனுடைய மனைவியை திருமணம் செய்யணும். அப்படி 7 பேர் சகோதரர்கள் அந்த அம்மாவை திருமணம் பண்ணிட்டாங்க வைத்துக்கொள்வோம். அப்படியானால் உயிர்த்தெழுதலில் அவள் யாருக்கு மனைவியாக இருப்பா அப்படின்னு கேள்வி. யோக்கியர்கள் வந்து கேட்குற கேள்வியை பாருங்கள். இவங்க மனசு எல்லாம் இந்த பூமியிலேயும் அதே தான் இருக்குது, பரலோகத்தை போனாலும் கல்யாணம் கட்டி வாழணும்னு தான் இருக்கிறான். இயேசு தான் நம்ம மணவாளன், அவரை பார்த்தா போதுங்கிற அந்த எண்ணமே அவனுக்குள்ள இல்லை. இந்த உலக வாழ்க்கையில் இந்த உலக காரியத்தையே மனுஷன் என்ன கேள்வி கேட்குறதப்பா. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, நீ தப்பான எண்ணம் கொள்கிறீங்க. பரலோகத்துக்கு போனால் அங்கே கொள்வனையும் கிடையாது, கொடுப்பனையும் கிடையாது. இந்த உலகமெல்லாம் கொள்வனையும் கொடுப்பனையுமா தான் இருக்குதே தவிர பரலோகத்தில் அது இல்லை. நம்மெல்லாம் தேவ தூதர்களைப் போல இருப்போம், அவரை ஆராதிப்போம் என்கிற அந்த சத்தியம், அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை வித்தியாசமானது. ஏன் இவர்கள் தப்பான கேள்விகளை கேட்டு தப்பான எண்ணம் கொள்கிறார்கள்? தேவ வல்லமை, தேவனுடைய நீதிகள், வேதம் இதை புரியாதபடியினால்தான் இன்றைக்கு அநேகர் தப்பான காரியங்களை செய்கிறார்கள். இந்த உலகத்தில் இன்னைக்கு வேத வசனத்தின்படி காரியம் செய்ய மாட்டாங்க, வேத வசனத்துக்கு புறம்பானதை செய்வாங்க. என்ன செய்வாங்கன்னா பாரம்பரியத்தை செய்வாங்க, பழக்க வழக்கங்கள் எது இருக்குதோ அதையெல்லாம் செய்வாங்க. வேதத்தில் இருக்குதா நீ செய்கிற பழக்கம், நீ செய்கிற காரியம் எல்லாம் வேதத்தில் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். அதுபடி பார்த்து அதன்படி செய்தால் உங்கள் குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். நிறைய காரியங்கள் குடும்பம் எப்படி நடத்தணும், குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கணும், திருமண வாழ்க்கைனா என்ன, விவாக ரத்தை பற்றி வேதம் என்ன சொல்லுது, திருமணம் வேறொரு திருமணம் விவாக ரத்து பண்ணிட்டா வேறொரு திருமணம் செய்யலாமா, இதெல்லாம் ரொம்ப அழகாக வேதத்தில் சொல்லியிருக்கு. சில ஆட்களுக்கு இதெல்லாம் சரியாக படிக்காதனால தப்பான எண்ணம் கொண்டு இஷ்டம் போல் தங்கள் வாழ்க்கையை அவங்க நடத்துகிறத நம்ம பார்க்குறோம். உங்கள் வாழ்க்கையில் அப்படி செய்யாதீங்க. மோட்ச நரகம் இருக்குதா அப்படின்னு கேட்பான். மோட்சம் இருக்குதா, நரகம் இருக்குதா? நரகம் எப்படி ஆண்டவர் நரகத்தில் எப்படி போடுவார்? இவ்வளோ அன்பான தெய்வம் மக்களை கொண்டு நரகத்தில் போடுவார். பைபிளில் இயேசு கிறிஸ்து நரகத்தை பற்றி அதிகமாக பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். மற்றவங்க பிரசங்கம் பண்ணதை விட இயேசு நரகத்தை பற்றி பேசியிருக்கிறார். நரகத்தை பற்றி படிங்க, மோட்சத்தை பற்றி படிங்க, அதெல்லாம் பைபிளில் இருக்குது. இல்லாட்டா தப்பான எண்ணம்
உங்களுக்கு இருக்கும். அதனால தான் சில நேரம் சொல்கிறான், நான் பரலோகத்துக்கு போனேன், இயேசுவோடு சேர்ந்து அங்கே உள்ள நதியில் குளித்தேன், அங்கே அவர் சோப்பு போட்டார். எங்கேயாவது இருக்குதா இது? எங்கேயாவது இருக்குது? இந்த மாதிரி தப்பான எண்ணம் மனசில் தோன்றுகிற எண்ணத்தை வச்சு அது சொல்கிறத பார்க்குறோம். இது பைபிளில் இல்லாத ஒன்றை நாம் செய்ய நினைக்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்கள் வாழ்க்கை ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒன்று. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து பெரிய காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு செய்வாராக. வேத வாக்கியங்களை அறியாவிட்டால் தப்பான எண்ணம் கொள்வீர்கள். தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணணும்னு பைபிள் சொல்லுது. உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று தான் பைபிள் சொல்லுது. ஏதோ ஒரு காணிக்கையை கொடுத்து உங்கள் அப்பா அம்மாவை ஒதுக்கிடுங்கன்னு பைபிள் சொல்லலை. பாரம்பரியம் அதை சொல்லுது. கொப்பேருன்னு ஒரு காணிக்கையை கொடுத்து உங்கள் அப்பா அம்மாவை ஒதுக்க சொல்லுது. ஆனால் வேதம் அப்படி சொல்லலை. இந்த வேதம் சொல்லுது, கை வைத்து நம்ம பெற்றோர்களை மதிக்கணும். 2 கை வைத்து உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரே ஒரு பாடம் இருக்கு. ஆனால் அப்பா அம்மாவை மதிக்கணும், அவங்களுக்கு கீழ்ப்படியணுங்கிறத பிள்ளைகளை சின்ன வயசுலேருந்தே வளர்த்து கொண்டு வந்துட்டோன்னா முதிர் வயதுலையும் அவங்க விடவே மாட்டாங்க. 2 கை வைத்து, ஆண்டவரே தப்பான எண்ணம், சைக்காலஜி படித்து சைக்காலஜி ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பிள்ளைகளுக்கு. அப்படி எல்லாம் பைபிள் அழகாக பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து நீங்கள் ஒழுங்காக பிள்ளைகளை வேதத்தின்படி வளர்க்கணும். சைக்காலஜி சொல்லுது பிள்ளைகள்லாம் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது. பைபிள் சொல்லுது பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான் அப்படின்னு சொல்லுது. பிரம்பை கையாடணும் சின்ன வயசில் மெதுவாக. வெளிநாட்டிலலாம் சட்டம் பிள்ளைகளை அடிச்சிட்டா போலீஸ் பிடிச்சிரும். இப்படியெல்லாம் உலகம் மாறிட்டு, வேத வசனம் என்னதோ அதுக்கு புறம்பாக உலகம் இருக்குது. வேத வசனத்தின்படி இந்த உலகம் வாழணும். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் ஒன்று இருக்குது. அதை தப்பாக பிசாசு போதிச்சு கொடுத்து பரிசுத்த ஆவியானவர்லாம் இல்லை, நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போதே அந்த ஆவி நமக்குள்ளே வந்துடுதுன்னு தப்பாக போதிக்கிறத பார்க்குறோம். அது ஒரு அனுபவம். வேத வசனத்தை படிக்கணும். வேத வசனத்தில் எங்கெல்லாம் ஆவியானவரை அவங்க பெற்றாங்களோ, அவங்க என்ன செய்திருக்காங்க படித்து அதன்படி வாழ உங்களை ஒப்பு கொடுக்கணும். இயேசுவின் வருகையை பற்றி படிக்கணும். தப்பாக அதில் நிறைய உபதேசங்கள் தப்பாக இருக்குது. அதனால் இயேசுவின் ரகசிய வருகையெல்லாம் உண்டு. இப்போ நவீன கால வேத பண்டிதர்கள்லாம் அந்த ரகசிய வருகையே இல்லைன்னு போதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இல்லை, ஒரு நாள் திடீரென்று ஆண்டவர் ரகசியமாக வருவார். எப்பவும் ஆயத்தமாக இருக்கணும். கை வைத்து, ஆண்டவரே சபையை சந்திக்க அவர் சீக்கிரம் வரப்போகிறார். வேதத்தினுடைய மகத்துவத்தை படிங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதை காண முடியும். வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளுங்கள், அப்பொழுது தப்பான எண்ணம் உங்களுக்கு வராது. தப்பான காரியங்களை படிக்க மாட்டீர்கள். வேதத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறது, வெளியிலிருந்து போகிறது உன்னை தீட்டுப்படுத்தாது, உன் இருதயத்துக்குள்ளே இருந்து வருகிறது தான் உன்னை என்ன செய்யும், தீட்டுப்படுத்தும். உன்னுடைய சீஷர்கள் கை கழுவாமல் சாப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லி இயேசுவை குற்றப்படுத்தினாங்க. ஆண்டவர் சொன்னார், உன் உள்ளத்துக்குள்ளே வெளியிலேருந்து போகிறது உன்னை தீட்டுப்படுத்தாதப்பா, உள்ளே இருந்து வர்றது தான் உன்னை தீட்டுப்படுத்தும். உடனே சொல்லுவாங்க, அவன் குடிக்கிறது நம்மளை தீட்டுப்படுத்தாதா, உன் ஈரலை வேக வச்சிரும். இந்த வசனத்தை எடுத்து உள்ள வெளியிலேருந்து போகிறது என்னை ஒன்றும் தீட்டுப்படுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வசனத்தை எடுத்து பேசுவான். தப்பான எண்ணம் கொள்ளாது, தப்பான எண்ணம் கொள்ளாது. உன் வாழ்க்கையில் சரியாயிரு, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆகினால எங்கே பைபிளில் போட்டிருக்க சிகரெட் குடிக்கக்கூடாதுன்னு, இவர் ஏனும் பைபிளில் போட்டது எல்லாத்தையும் இவர் கை கொண்டது போலவும், இதை ஒன்றைத்தான் அவர் விட்டுட்டது போலவும் அவர் பேசுகிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வேண்டாம் வேதாண்டம் பேசுகிறது. இந்த மாதிரி வேத புரட்டர்கள் ஏராளம். இவங்களை விட்டு விலகி வாழணும்னு பைபிளில் தெளிவாக சொல்லியிருக்கு. வேத புரட்டர்கள் இன்றைக்கு உலகத்தில் எழும்பிட்டாங்க. அவங்கள விட்டு விலகுங்கள், ஜாக்கிரதையாக கவனிக்கணும். சில ஆட்கள் பேசுகிற வேத வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தப்பாகவே தெரியாது, எல்லாம் ஆசீர்வாதமாகவே இருக்கும். அவன் உபத்திரத்தை பற்றி பேச மாட்டான். எல்லாம் அனுப்புகிற வார்த்தையெல்லாம் ஆசீர்வாதமான வார்த்தைகள் தான் வரும். அப்படி அல்ல, உனக்கு உபத்திரங்கள் உண்டு, சோதனைகள் உண்டு, உனக்கு போராட்டம் வாழ்க்கையில் உண்டு, ஆசீர்வாதமும் உண்டு. ஆமீன் சொல்லுவோம். ஆமீன். எல்லா வாழ்க்கையில் வரும். இதெல்லாவற்றிலும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி வாழணும். அதுதான் உண்மையான விசுவாசம். 3வது, வேத வாக்கியத்தை நிறைவேற்ற வேண்டும். வாழ்க்கையில் வேத வாக்கியத்தை நிறைவேற்றணும்.
வேத வாக்கியம் நம் தேவ ஆவியினால் எழுதப்பட்டது. வேத வாக்கியத்தின் ஆசீர்வாதங்கள் என்ன? வேத வாக்கியத்தை அறிய வேண்டும், வேத வாக்கியத்தை நிறைவேற்ற வேண்டும் வாழ்க்கையில். 1 கொரிந்தியர் 15:3-4 வாசியங்கள். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இயேசுவின் வாழ்க்கையெல்லாம் படிக்கும்போது அவர் ஒரே ஒரு காரியத்தை தான் தன் வாழ்க்கையில் நிறைவேற்றினார். அது பாடுகளானாலும் சரி, மரணமானாலும் சரி, அவருடைய பிரயாணமானாலும் சரி, அவருடைய ஊழியங்கள் ஆனாலும் சரி, அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு சம்பவமானாலும் சரி, வேத வாக்கியத்தை அவர் நிறைவேற்றினார். இயேசு பிறந்த போது அவர் கன்னியின் வயிற்றில் பிறப்பார் என்று வேத வாக்கியம் சொன்னபடி அவர் பிறந்தார். இயேசு கிறிஸ்து எகிப்துக்கு போனார். என் குமாரனை எகிப்திலிருந்து வரவழைப்பேன் என்ற வசனம் நிறைவேறுவதற்காக அவர் எகிப்துக்கு போய் வந்தார். அவர் நசரேன் என்று சொல்லப்படுவார் என்பதற்காக நாசரேத் என்னும் ஊரிலே போய் வளர்ந்தார் என்று பார்க்கிறோம். நாசரேத் என்னும் ஊரில் வளர்ந்ததனால் நசரேயன் என்று சொல்லப்படுவார் என்று எழுதப்பட்ட வாக்கியத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஒவ்வொரு வாழ்க்கையின் காரியம் அவர் லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. 19ஆம் வசனம். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டார். இயேசு கிறிஸ்து தேவாலயத்துக்கு போனார். சினகாக்கு போன போது அவர் கையில் ஒரு சுருள் கொடுக்கப்பட்டது, புஸ்தக சுருள். அந்த புஸ்தகத்தை திறந்து அவர் வாசித்தார். அவர் வாசித்த அந்த வேத பகுதி, அவரை பற்றியே எழுதியிருக்கிற அந்த வேத பகுதியை வாசித்தார். எல்லா கண்களும் அவரை பார்த்தது. காரணம், அவரை பற்றியே எழுதியிருந்த வேத வாக்கியங்களை தேவாலயத்தில் வாசித்த போது அது ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலையாய் நேரமாய் இருந்தது. வேத வாக்கியங்களின்படி அவர் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வந்தார், எப்படி குருடர்களுடைய கண்களுக்கு பார்வை கொடுக்க வந்தார், எப்படி அவர் சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க வந்தார், எப்படி நொறுங்குண்டவர்களை அவர் காயப்பட்டவர்களை காயம் கழுவ வந்தார். இதெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்ட மினிஸ்ட்ரியை நம்ம பார்க்குறோம். அவர் மரித்தது, அவர் உயிரோடு எழும்பினது, அவர் பரத்துக்கு போனது, அவர் திரும்ப வருகிறது, அத்தனையும் வேத வசனம்தான். அவர் சிலுவையில் தொங்கும்போது என்னெல்லாம் சொன்னாரோ அது அவரை பற்றிய வேத வாக்கியங்கள். அவர் என்னை காட்டி கொடுப்பான், ஒருவன் என் கூட அப்பம் புசித்தவன் காட்டி கொடுப்பான், கேட்டின் மகன் கெட்டு போவான். இந்த வேத வசனத்தை நிறைவேற்ற அவர் காட்டி கொடுக்கப்பட்டார். சிலுவையில் தொங்கின போது அவருடைய வஸ்திரத்தை சீட்டு போட்டு எடுப்பார்கள் என்று வேத வாக்கியம். அவர் தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னாரே, அது வேத வாக்கியம். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்னாரே, அது வேதத்தில் அவரை பற்றி எழுதப்பட்டது. ஒவ்வொரு காரியமும் அவருடைய வாழ்க்கையில் வேத வசனம் நிறைவேறுவதற்கென்றே அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். நீங்களும் நானும் வேத வாக்கியம் நிறைவேறணும் என் வாழ்க்கையில்னு நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் ஜெபம் பண்ணுங்க. டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் அவர்களை ஒரு நாள் நான் சந்தித்த போது அவர் சொன்னார்கள், தம்பி, என் வாழ்க்கையில் வேத வசனத்தை நான் முழங்கால் போட்டு பல மணி நேரம் வாசிப்பேன்ப்பா. அந்த வேத பகுதியில் வர்ற ஒவ்வொரு காரியத்தையும் வைத்து நான் ஜெபம் பண்ணுவேன். அங்கே நடந்த அற்புதங்கள் எல்லாம் இப்போ நடக்கலையே என்று சொல்லி ஆண்டவர் பாதத்தில் விழுந்து ஜெபம் பண்ணேன். ஒரு நாள் 2 நாள் 1 வருஷம் இல்லைப்பா, 10 வருஷம் நான் ஜெபம் பண்ணியிருக்கேன். 10 வருஷம் ஜெபம் பண்ண பிறகு ஒரு தடவை வெள்ளூருக்கு ஒரு மீட்டிங் போனேன். அந்த கூட்டத்தில் அளவில்லாத தேவ பிரசன்னம், பல ஊர்கள்லேருந்து மக்கள் ஓடி வந்தாங்க. எப்படி வந்தாங்கன்னே தெரியல. 10 வருஷம் ஜெபம் பண்ணதுக்கு பதில் அன்னைக்கு ஆண்டவர் கொடுத்தார். அதிலிருந்து என் ஊழியம் வித்தியாசமாக மாறிட்டு எல்லாரும் 2 கைகளை உயர்த்தி
நல்ல கைகளை உயர்த்தி, ஒரு நாள் அல்லப்பா, 2 நாள் அல்ல, பல நாட்கள் ஒவ்வொரு வேத வசனத்தை வாசிக்கும்போது, ஒவ்வொரு அற்புதங்களை நீங்கள் வாசிக்கும்போது, இந்த அற்புதம் என் வாழ்க்கையில் நடக்கணும், இந்த வேத வசனம் என் வாழ்க்கையில் நிறைவேறணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் வாழ்க்கையில் ஒரு வசனம் நிறைவேறணும். நான் பல வருஷமாக ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்துக்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளை செய்வான். கைகளை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்தங்கள், வசனங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்க. விடாம ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அற்புதங்களை செய்து பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உடையவர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. வேத வாக்கியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். லூக்கான சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 47 48 வசனத்தை வாசிப்போம். என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். போதும். மத்தேயு 7:24 வாசிங்க. மத்தேயு 7:24. என் வார்த்தைகளை கேட்டு, ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். புத்தியுள்ள ஒரு மனுஷனுக்கு நான் ஒப்பிடுவேன். போதும். அப்ப தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிற மனிதன் கண்மலையின் மேல வீட்டை கட்டின புத்தி உள்ள மனிதன். ஆனால் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யாதவன் புத்தி இல்லாத ஒரு மனிதன். அவன் மணலின் மேலே தன் வீட்டை கட்டுகிறான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கை கட்டப்படணும், நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய வீடுகள் கட்டப்படணும். இந்த 2 காரியத்துக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய வார்த்தையை கை கொள்ள வேண்டும். வார்த்தையை கேட்க மாத்திரம் கூடாது, அதை கை கொள்றதுக்கு ஆண்டவர்கிட்ட கிருபையை கேட்கணும். அப்போ ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படின்னா அந்த அதிகாரத்தில் முந்தின அதிகாரங்களில் இந்த வசனம் வர்றது முந்தின அதிகாரம் மத்தேயு 5, 6, 7 என்ன வார்த்தைகள் சொல்லியிருக்குது? இயேசு நமக்கு கொடுத்த புதிய ஏற்பாட்டின் உபதேசம் அங்கே தான் இருக்குது. என்ன அங்கே சொல்லியிருக்கு? ஆவியில் எளிமையாயிரு, துயரப்படு, பாவத்தை செய்துட்டா விட்டுறாத, துயரப்படு, சாந்த குணமாயிரு, நீங்கள் நீதி நிமித்தம் எப்படி இருங்க? பசியாக இருங்க, தாகமாக இருங்க நீதிக்காக, இருதயத்தில் சுத்தம் உள்ளவங்களாயிருங்க, சமாதானம் பண்ணுங்க, சண்டையை மூட்டி விடாத. ஏற்கனவே சண்டை ஓடிக்கிட்டு இருக்கு, அதை மூட்டி விட்டுறாது. சமாதானம் பண்ணு, சமாதானம் பண்ணுறவனாயிரு. நீதி நிமித்தம் என்ன செய்? பாடுபடு, கஷ்டப்படு. உன் பேரில் பொய்யான மொழிகளை சொன்னால் சந்தோஷப்பட்டு கழிவுறு. அதெல்லாம் வருதா? உன் பேரில் ஏதாவது சொல்லிட்டா, உன் புருஷன் சொல்லிட்டா, உன் மாமியார் சொல்லிட்டா, நாத்தனார் சொல்லிட்டா, அவங்கள இப்போ இந்த காலத்தில் மருமக்க மாதிரி சேர்ந்து அவங்கள கிழிச்சிடுறாங்க. அந்த காலத்தில் மாமியார் கிழிச்சாங்க. இப்போ மருமக்க மாதிரி மாமியாரை ஒரு வழி பண்ணிடுறாங்க. மாறிட்டு கதை. நாள் செல்ல செல்ல எல்லாமே மாறும். இப்படி தான் இருக்கும் உங்கள் வாழ்க்கையில். இதெல்லாம் படித்தா, இதை படிக்கிறது ஒரு பக்கம், அப்புறம் இடிக்கிறது இன்னொரு பக்கம். உன் வாழ்க்கையில் படி, அதை கை கொண்டு பாரு, உன் பர்சனல் லைஃப் நல்லா மாறிடும். அது எந்த போராட்டம் வந்தாலும் அசையாது, எந்த போராட்டம் வந்தாலும் அசையாது, எந்த சோதனை வந்தாலும் அசையாது. ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். பர்சனல் லைஃப் ஸ்ட்ராங்காக இருக்கணும். 2வது ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்காக இருக்கணும். புத்தி உள்ள ஒரு வீடாக உன் வீடு இருக்குதா? எல்லாம் மோசமாக நடக்கிறதா உன் வீட்டுக்குள்ளே? பைபிள் வசனத்தை கை கொள்ளணும். கை கொள்ளும்போது குடும்பம் நல்லா இருக்கும். இந்த குடும்ப வாழ்க்கைங்கிறதே 2 வித்தியாசமான ஆட்களை ஒன்றா சேர்ப்பார். அதுதான் கல்யாணம். உங்களுக்கு விளங்குதா? 2 பேரும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே எனக்கு ஏற்ற ஒரு புருஷன் வேணும், அவர் என்னை போலவே இருக்கணும், நான் நினைக்கிறத அவர் செய்யணும், எனக்கு என்னெல்லாமோ எங்கள் வீட்டில் இல்லாததெல்லாம் அவர் எனக்கு செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தால் ஜஸ்ட் ஆப்போசிட்டாக செய்வார்.
ஜஸ்ட் ஆப்போசிட்டாக இருக்கும். இந்த 2 பேரை ஒன்றா அவர் இணைச்சி வைப்பார். அதில் தான் அதிசயம், அதுதான் அற்புதம். இந்த 2 பேரை ஒன்றா இணைச்சி அவங்கள வச்சு நடத்துவார் பாருங்கள். அந்த குடும்பத்தை ஆச்சரியமாக நடத்துவார். அல்லேலூயா. இந்த 2 வித்தியாசமான ஆளை ஏன் ஆண்டவர் சேர்க்குறார் ஒன்றா? ஏன் 2 பேரையும் ஒன்று போல் இருக்கிறது, ஒரு பிரச்சனையும் உண்டாக்காத ஆளை ஆண்டவர் கொண்டு வருவாரா? இல்லை, கொண்டு வர மாட்டார். ஆண்டவர் இணைச்சார்னா வித்தியாசமாக தான் இணைப்பார். நீங்கள் பாருங்களேன், வேணாலும் பாருங்களேன். எத்தனை பேர் நீங்கள் நினச்ச மாதிரி இல்லை, வித்தியாசமாக இருக்காருன்னு சகோதரிகள் எத்தனை பேர் தைரியமாக கை வைத்து சொல்ல முடியும்? தைரியம் உள்ளவங்க கை வைத்துவாங்க. இல்லை, வீட்டில் போனால் புரிச்சு அடிப்பார். இல்லைன்னா வாழ்க்கையில் எப்படியோ இருக்கும். வாழ்க்கையில் வித்தியாசமான ஆளை ஆண்டவர் கொண்டு வர. எதுக்கு? நான் உன் சுயத்தை எல்லாம் ஒட்டைச்சி கொண்ட சரியாக்கி அவரை போல் மாற்றுறதுக்கு தான். அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. இதை புரியாத ஆட்கள் தான் தெரியாமல் அவரை கட்டிட்டேனே, இவரை கட்டிட்டேனே, என்ன பண்ணுறது, எங்கள் அம்மா வீட்டுக்கு ஓடுறேன், எங்கள் தாத்தா வீட்டுக்கு ஓடுறேன், இதையே சொல்லிக்கிட்டு வாழ்நாளெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறார். உன் வாழ்க்கையில் ஆண்டவர் உன் சுயத்தை உடைக்கிறது ஆண்டவருடைய வசனம் உன் குடும்பத்தை ஸ்ட்ராங் ஆக்கும். ஆமேன். உன் வாழ்க்கையை ஸ்ட்ராங் ஆக்கும். உன்னை கொண்டு அநேகரை ஆசீர்வதிப்பார். உன் குடும்பத்தில் ஆண்டவர் வித்தியாசமான காரியத்தை செய்யணும். கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழுகிற வாழ்க்கையை நீ வாழ்ந்து காமி. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். வாசிக்கலாம். 2 நாளாகமும் 34:27 வாசிங்கள். இல்லாட்டால் 2 நாளும் 34:27 வாசியுங்கள். எழுப்புதல் எப்படி யோசியா ராஜா காலத்தில் உண்டாயிற்று என்று படிப்பான். இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக தேவன் சொன்ன அவருடைய வார்த்தைகளை நீ கேட்கையில், அவருடைய வார்த்தையை இந்த யோசியா ராஜா கேட்கையில் உன் இருதயம் இலகி, உன் இருதயம் இலகி, எனக்கு முன்பாக நீ உன்னை தாழ்த்தி. எல்லாரும் சொல்லுங்க, இருதயம் இலகி. சத்தமா சொல்லுங்க, இருதயம் இலகி, எனக்கு முன்பாக தாழ்த்தி, எனக்கு முன்பாக பணிந்து, எனக்கு முன்பாக பணிந்து, உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, வஸ்திரத்தை கிழித்து கொண்டு, எனக்கு முன்பாக அழுதபடியினால், எனக்கு முன்னால நீ அழுதபடியினால், நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நானும் என் விண்ணப்பத்தை கேட்டேன். இல்லை, எனக்கு முன்பாக, எனக்கு முன்பாக, எனக்கு முன்பாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட உடனே அவன் இருதயம் இலகிட்டு கர்த்தருக்கு முன்னால். அவன் கர்த்தருக்கு முன்னால் அழுதான், கர்த்தருக்கு முன்னால் தாழ்த்தினான், கர்த்தருக்கு முன்பாக அவன் பணிந்தான். கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட உடனே அப்படியே ஒரு மாதிரி, இந்த எருமை மாடு பார்க்கும் பார்த்தீங்களா, இந்த ரோட்டில் அப்படியே போகும்போது அந்த பஸ்ஸு ஆண் அடிக்கும்போது இந்த எருமை மாடு பஸ்ஸுக்கு பயப்படுதா? இல்லை, அப்படியே திரும்பி இப்படி ஒரு பார்வை பார்க்கும். இந்த மாதிரி சர்ச்சில் வந்துட்டு, நான் தயவுசெய்து உங்களை அப்படி சொல்லலை, நீங்கள் அந்த மாதிரி பார்க்கக்கூடாது. உங்கள் இருதயம் என்ன செய்யணும்? இழகணும், பணியணும், தாழ்த்தணும், பல விதத்தில் உங்களை அதிகமாக ஒப்பு கொடுக்கணும். ஒரு மாற்றம் வரணும். சும்மா வழக்கம் போல் நான் வந்தேன், பைபிள் அப்படி தான் சொல்லுது, வழக்கம் போல் உன் ஜனங்கள் உனக்கு முன்பாக உட்காருகிறார்கள், உன் இனிய குரலை கேட்குறாங்க, வாழ்க்கையில் மாற்றமே இல்லைன்னு சொல்லியிருக்குது. அதை போல் நம்ம இருக்கக்கூடாது. எல்லாம் 2 கை வைத்து, ஆண்டவரே வசனத்தை கேட்க நான் ஓடி வர்றேன், ஆவலாக வர்றேன், எத்தனையோ போராட்டத்தின் மத்தியில் வர்றேன், ஆனால் நான் அப்படியே வந்து சும்மா உட்காந்து பார்த்துட்டு அப்படி தூங்கிட்டு போகிறதுக்கு இல்லை, வீட்டுக்கு போகிறதுக்கு இல்லை. என் இருதயம் இழகணும், என் மனது ஆண்டவரே கண்ணீர் வடிக்கணும். அப்பா, இந்த தேசம், இந்த உலகத்துக்கு பயங்கரமான ஆபத்து, பயங்கரமான பேரிழப்புகள் வருகிறது, அதுக்கு நாங்கள் தாழ்த்தணும். 2 கை உயர்த்தி, ஆண்டவரே, நல்ல கை உயர்த்தி, சபையே, இந்த உலகத்தில் எவ்வளவு பயங்கரமான காரியம் நடந்து கொண்டிருக்கிறது, எவ்வளவு அநியாயமான காரியங்கள் நடக்கிறது, எவ்வளவு பொல்லாத காரியங்கள் உலகத்தில் நடக்குது. நம்ம காலத்தில் ஆண்டவரே எப்படியும் இறங்க மாட்டீங்களா? உதவி செய்ய மாட்டீங்களா? எனக்கு ஒரு கண்ணீர் வர வேண்டாமா? என் வாழ்க்கை மாற வேண்டாமா? ஆண்டவரே, இருக்கிறது போலவே நான் இருக்கிறேன், இறுதிய கடினம் இருக்குதப்பா, மாற்ற மாட்டீங்களா? மாற்ற மாட்டீங்களா? எங்கள் வாழ்க்கையை மாற்ற மாட்டீங்களா? கர்த்தருடைய வார்த்தை யோசியா கேட்டான். யோசியா வாழ்க்கையை படிங்க. 8 வயதில் அவன் கர்த்தரை தேடினான். 8ஆம் வயதில் கர்த்தரை தேடினான் என்று எழுதப்பட்டிருக்கு. 26வது வயதில்
ஆலயத்தை சுத்திகரித்தான் என்று எழுதியிருக்கிறது. தேசத்தை சுத்திகரித்தான். சுத்திகரி உன் குடும்பத்தை, உன் வாழ்க்கையை சுத்திகரி. உன் வாழ்க்கையில் பழைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்காது. 2 மனைவியை கட்டிட்டா, சுத்திகரி விட்ட. முதல்ல இருந்த மனைவியோட கூட வாழணும். சுத்திகரிப்புனா அதான். சுத்திகரி, சரியா இருதயத்தை சுத்திகரி. பண விஷயத்தில் அநியாயமாக வாங்கியிருக்கியா, பணத்தை ஏமாத்திருக்கிறியா, பணத்தை சுத்திகரி. பணத்தை திரும்ப செலுத்தணும். உடனே செலுத்த முடியாட்டாலும் சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக செலுத்தணும். பணத்தை சுத்திகரி. அப்போ தானே எழுப்புதல் வரும். சுத்திகரிக்கணும் உன் வாழ்க்கையை. உன் வாழ்க்கை மாறணும். யார்கிட்டையா சண்டை போட்டிருந்தீங்கன்னா 10 வருஷமாக 15 வருஷமாக உன் சோதர் பேசாமல் இருப்ப. சுத்திகரி. அதை போய் அறிக்கையிட்டு உன்னை தாழ்த்து ஒப்புக்கொடு. சுத்திகரி. நாளத்தனையாக செலுத்த ஆயத்தமாக இருக்கும்போது தான் ஆண்டவர் சொல்கிறார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது சகையவே. சுத்திகரி உன் வாழ்க்கைய. பண ஆசை வந்துட்டா சுத்திகரி. சுத்திகரித்தான். சுத்திகரித்த போது நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டுபிடித்தான். ஆலயத்துக்குள்ளேயே தேவனுடைய புஸ்தகம் எங்கேயோ ஒழிச்சு வைக்கப்பட்டிருக்குது, எங்கேயோ குப்பைக்குள்ளே கிடந்திருக்குது. அதை எடுத்துட்டு வா என்று சொல்லி அதை கண்டெடுத்து அதை வாசிக்க ஆரம்பிச்ச. விளங்காததுனால அவன் என்ன செய்தான், ஐயோ எனக்கு விளங்கலையேன்னு உள்தாள் என்று சொல்லப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. அவள் யார்? அரண்மனைக்காரனுடைய தையல் விசாரிப்புக்காரன், வஸ்திரங்களை செய்து கொடுக்கிற தையல்காரனுடைய மனைவி. ஆண்டவர் யாரை கொண்டு பேசுவார்? கைகளை உயர்த்தி நல்ல கத்தரை தோத்திரம் பண்ணுவோம். தையல்காரியினுடைய ஒரு மனைவி உள்தாள். அவள் வேத வசனத்தில் என்ன சொல்லி இருக்கிறது என்று ராஜாவுக்கு சொன்னாள். பெரிய ராஜா தனக்கு கீழே வேலை பார்க்குற ஒரு 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 தையல்காரனுடைய மனைவிகிட்ட போய் என்ன ஆண்டவர் தீர்க்கமாக சொல்லியிருக்கிறார், இந்த தேசத்தில் நடக்க போகிற கோபாக்கினை குறித்து ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். உடனே அவன் தன்னுடைய உள்ளம் உடைஞ்சி ஜெபம். அதான் எழுப்புதல். அதுதான் எழுப்புதல். இந்த ஆட்டம் பாட்டம் சாட்டம் அப்படி குதிச்சு அப்படி வந்துட்டு போகிறதில்ல. உன்னை தாழ்த்தி இலகி. அவன் மாத்திரமல்ல, அவன் ஜனங்களும் உடன்படிக்கை பண்ணி ஜெபம் பண்ணினார்கள் என்பதை பார்க்கிறோம். உடன்படிக்கை ரொம்ப முக்கியம். ஆபிரகாமோடு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணினார். நோவாவோடு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணினார். இஸ்ரவேல் ஜனங்களோடு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணினார். நம்மோடு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அவருடைய இரத்தத்தை கொண்டு நம்மோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். நம்முடைய ஆத்தும மணவாளன் அவர் நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அதுதான் கர்த்தருடைய பந்தி. கர்த்தருடைய பந்தி என்பது அவருடைய இரத்தத்தினாலே புதிய ஏற்பாட்டில் நம்மோடு கூட பண்ணின ஒரு பெரிய உடன்படிக்கை. இவைகள் தான் நம்முடைய வாழ்க்கை எழுப்புதலை கொண்டு வரும். எழுப்புதல் வர வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தை தான் எழுப்புதலை கொண்டு வரும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அந்த நெகேமியா காலத்தில் அவங்கெல்லாம் திரும்பி வந்தாங்க பாபிலோனிலிருந்து. அப்போ நெகேமியா செய்தது என்ன? 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நெகேமியா 8:18. முதலாம் நாள் தொடங்கி கடைசி நாள் மட்டும் தினம் தினம் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. நியாயப்பிரமாணமாகிய அந்த வேத புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. 7 நாள் பண்டிகையை ஆசரித்தார்கள். 7 நாள் பண்டிகை ஆசரித்தார்கள். 8ஆம் நாளோ வெனில் முறைமையின்படியே விசேஷித்த ஆசரிப்பு நாளாய் இருந்தது. தினம் அந்த நாளில் வேத வசனத்தை வாசித்தாங்க. இந்த கூடார பண்டிகை கொண்டாடினாங்க. யோசியா காலத்தில் பஸ்கா அந்த பண்டிகை கொண்டாடாமலே விட்டுவிட்டார்கள். பஸ்காவை ஆசரித்தார்கள். எழுப்புதல் வந்தது. ஜனங்கள் சந்தோஷமாய் இருந்தார்கள். அந்த எழுப்புதல் தான் இந்த நாளில் வரணும். அதுக்கு தான் 40 நாள் உபவாசம். சில நேரம் நீ ஆலயத்துக்கு வர முடியாது, தனியாக வீட்டில் ஒரு உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணு. ஒரு குடும்பமாக உபவாசம் பண்ணு. சர்ச்சுக்கு வர்ற நேரம், முடிஞ்ச நேரம் வந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கை மாறட்டும். உபவாசம் சர்ச்சில் தான் நடக்கு, என்னால் போக முடியும், நான் வேலைக்கு போகிறேன் இல்லை. உன் வாழ்க்கை மாறணும், எழுப்புதல் வரணும். எங்கேயாவது உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணு. முடிஞ்ச நேரம் சர்ச்சுக்கு வாங்க. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஐயா, எல்லோரும் 2 கை உயர்த்தி, என் வாழ்க்கையில் வேத வசனத்தை நான் படிக்கிறது மாத்திரமல்ல, வேத வசனத்தை கை கொள்ளணும். நல்ல 2 கை உயர்த்தி ஒரு மாற்றத்தை தாங்க. இந்த வாரம் 2 வாரம் நாங்கள் கேட்டுட்டோப்பா. இந்த வேத வசனம், ஜெபம், 2 கை உயர்த்தி ஜெப வாழ்க்கையில் நீ ஒரு நல்ல இன்டர்செசரி ப்ரேயர் வாரியராக மாறணும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்.
நிச்சயமாக ஒரு ஜெப வீரனா கர்த்தர் உன்னை மாற்ற ஆண்டவர் உன்னை அழைக்கலையா? வேத வசனத்தை ஸ்ட்ராங்காக பிடிச்சு வாழ ஆண்டவர் அழைக்கலையா? சபைக்கு வருகிற அத்தனை விசுவாசிகளும் நல்ல ஜெபிக்கிற வீராங்கனைகளாக மாறணும். நல்ல வேத வசனத்தை படிக்கிறவங்களா, நேசிக்கிறவங்களா, வாழுகிறவங்களா மாற்றினா எந்த நற்கிரியையும் உன்னை செய்ய ஆண்டவர் உன்னை பயன்படுத்துவார் அல்லவா? ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். தேவ கரம் உன்னோடு கூட இருந்து உன்னை பலப்படுத்தட்டும். அவருடைய சமாதானம், சுகம் எப்பவும் உன்னோடு கூட இருக்கட்டும். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. யாராவது ஐயா இந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ளணும், இந்த இயேசுவை நான் அறியலை, சரியாக பைபிள் வாசிக்க முடியலை, சரியாக ஜெபம் பண்ண முடியலை, எனக்கு ஒன்றும் விளங்க மாட்டேங்குது, எனக்கு அந்த பாவ மன்னிப்பு வேணும், இந்த இயேசுவோடு எனக்கு கனெக்ஷன் வேணும், என் வாழ்க்கை மாறணும், எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்கிறவங்க கை உயர்த்தி காண்பீங்கள். எங்கே இருந்தாலும் கரம் உயர்த்தி காண்பீங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். அப்படி கரம் உயர்த்தி எழுப்பி நிற்கிறவங்க முன்னால் வாங்க. உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிற நேரம் ஊழியர்கள் உங்களை சந்திப்பாங்க, உங்களுக்கு உற்சாகப்படுத்துவாங்க. ஒப்பு கொடுக்குற நீங்கள் ஒப்பு கொடுங்க. டிவியில் கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க உங்கள் வீடுகளில் ரட்சிக்கப்படாமல் மனம் திரும்பாமல் இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதை காண முடியும். தேவன் தாமே இறங்கி உங்களை தொடுவாராக. நாங்கள் உமக்கு செய்யும் உண்மையான ஆராதனை எங்களை ஆசீர்வதியும், ஆசீர்வாதத்தோடு நடத்தும். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.